கழுத்துல மாலை போட்டு தலை மாலை போட்டுங்கிற நீ என்ன பண்ண சாமி பக்கத்து சாத்திக்கு அப்படித்தான் சொல்ல சாமி பகவானே பொக்கவாயா கோயிந்தா கோயிந்தா என் வாய் பொக்கா இருக்கா எனக்கு என்ன தெரியும் சாமி சாமி பகவானே கோவிந்தா இறைவா நந்தா என்று சொல் வடக்கு மலை மேல செங்கிறவனே கோயிந்தா கோயிந்தா எனக்கு வடக்கு மலையானே கோவிந்தா நாராயணா ஆமா ஆமா சாமி ஆமா அப்படியா ஆமா சாமி அது மட்டும் கிடையாது காமால கண்ணனே கோவிந்தா கோவிந்தா காமால கண்ணா எனக்கு என்ன மஞ்சா காமாலையா என்னமோ தெரியல வரட்டு காமாலன்னாங்க அப்படி இல்ல கமல கண்ணா கோவிந்தா தாயார் யசோதை கமல கண்ணா என்று பெயர் வைத்தார் சீமான புட்டி நாரவாயினா கோவிந்தா கோவிந்தா அகடத்துக்கு விகடமே பேசுற நான் சொல்ல கிடையாது சாமி எல்லாம் சொல்றாங்க மக்கள் எல்லாம் 7 மணிக்கு உண்டிக்கு எடுத்துக்கிட்டு வரும்போது அப்படி சொல்லிட்டு வராங்க ஸ்ரீமந்த நாராயணா கோவிந்தா இறைவா அப்படி என்று அழைப்பார்கள் அண்ட புண்டவாயா அகரத்தில் ஒல்லிவாயா கோவிந்தா கோவிந்தா அண்டத்தை உண்டவாயா கோவிந்தா அப்படியா ஆமா எனக்கும் அப்படித்தான் தெரியும் தேவிக்கு மிண்டக்காரா கோவிந்தா கோவிந்தா தேவிக்கு மிண்டக்காரனா தேவகி மைந்தா கோவிந்தா ஜானகி மணல வர்ற கோவிந்தா கோவிந்தா ஜானகி மணல கோவிந்தா ராதா ரமணா கோவிந்தா கோவிந்தா ராதா ரமணா கோவிந்தா அப்படின்னு அழைப்பார்கள் காக்கா மேல எகிரி விழுந்து போறவனே கோவிந்தா கோவிந்தா காக்கா வாகனம் யாரது சனீஸ்வரனுடைய வாகனம் மேல இப்படி இப்படி போறாங்களே காக்கா மேல போய் இப்படி போச்சுன்னா கோவிந்தா கோவிந்தான்றாங்களே காக்கா கிடையாது கருடாழ்வார் நாடகத்துல அதே வந்தா கோவிந்தா போட்டுறாங்க நாங்க கருடாழ்வார் என்னுடைய வாகனம் காக்கா இல்ல சில பேர் லிங்க் பூஜை போட்டு அது கூட வர்றது இல்ல அது நான் எங்க போய் சொல்றது நாடகம் பண்ணி வச்சா டக்குனு வந்துருச்சு அதனால காசு ஏற்றி கொடுத்துட்டாங்க எல்லாம் தான் மூஞ்ச இப்படி வச்சுக்கணும் வேண்டத்தான் நானு சரி சாமி சார்த்திரிடே உனக்கு மொளக்காரம் ஒப்பந்தம் அதனால தான் அவன் புதி கொலை பண்றது அவன் சரி எழுதுறப்பா நீ பாப்பாரு பிட்டி லட்சுமி விட்டுட்ட உன் வாழ்க்கை பாரு வீடியோ எட்டுனாருப்பா சாமி நீ யாரும் ஊர் பேர் சொல்லு சாமி அப்படி இருந்த போதிலும் என் தெய்வம் போன்ற சபை நாடு வருகிற போது யாரு என்னுடைய பேர் என்ன சொல்கிறேன் தாயார் தேவை அம்மையாருக்கும் 8ஆம் போரில் பிறந்த சாச்சாதி கண்ணன் கிருஷ்ணன் என்று தெரிந்து கொள். ஏன் சாமி 8ஆம் போர்ல பிறந்துட்டு 2ஆம் போர்ல எல்லாம் உனக்கு நடங்க அடிக்கல உங்க அப்பா அம்மாளுக்கு? அதோட தாய் மாமனுடைய கொடுங்கோல் ஆட்சியால் நான் பிறந்தவன். எங்க பிறந்துட்ட? ஜெயில்ல. ஏன் சாமி ஜெயிலு வாடன உங்க அம்மா வச்சிருந்தால எதுனா? அதெல்லாம் கிடையாது. சாராய கடத்துல கூட்டின்னு போயிட்டாங்களா உங்க அம்மால? இல்லப்பா. இது எப்படி ஜெயில போய் பிறந்துட்ட? ஜெயில பிறந்தால் தாய் மாமன் அவருடைய கம்சனாகப்பட்டவன். எல்லாரும் அன்பான பொதுமக்களே, அந்த பாப்பாருப்பட்டி லட்சுமி பாருங்க, வீடியோ பாருங்க, மோளக்காரி தான். நான் சொன்ன நம்பர்ல பாருங்க, இந்த அம்மா தான் ஆடுறது பாருங்க. நீங்களும் பாருங்க சாமி. நாங்க எல்லாம் மெட்ராஸ் புரோகிராமுக்கு போனோங்க பாருங்க. நான் பிராமிஸா போய் சொல்லல, நான் பப்புனு காமெடிக்கு சொல்லல. நான் ஓம் சக்தி கோயில் புரோகிராமுக்கு போகும்போது அவ்வளோ அந்த அப்படி எப்படி ஆடுறாங்க நீயே பாரும்மா. ஒரு நாளைக்கு சுலேரி போச்சு பப்புனு போய் சொல்லுவான். இல்லைங்க பாருங்க, பாரு வீட்டுக்கார கதையை எடுத்துட்டு எப்படி ஆடுறாங்க. நீ பாருமா
அவ இப்படி இப்படின்றா இவரு இப்படின்றா பாரு நான் சொல்றது பொய்யா கண்ணு தெரியாபாரப்பட்டி லட்சுமி பொத்த லட்சுமி ஆகி போச்சு மறுக்காரு ஆனா உன்னை பத்தி நான் எதுவும் ஊர்ல சொல்ல அந்த லட்சுமி பாரு நீ கூட கிஸ் கொடுக்கறது வீடியோ கீழே விடல சாமியை கும்பிடுற ஃபர்ஸ்ட் பக்தர்ல எவ்வளவு கும்பிட்டு வராங்க சாமியவே சாமி இல்ல ஃபர்ஸ்ட் வரா அழிச்சு விடு சாமி அதுக்கு தான் யாரு கும்பிடுங்க அஞ்சு பேர் வாயா இருக்கு ஏமா பார்த்துக்கேம்மா எத்தனையோ கஷ்டங்க உனக்கு சாப்பாடு கேட்டா நீ சோறு கேட்டாருன்னு வச்சுக்க கறி குழம்பு பண்ணி ஊத்தியா இல்லைன்னா காலமுள்ள உன்னை அனாதையா போயிருவ நீ சத்தியமா போய் சொல்றான் பாப்புன்னு நினைப்பாங்க இந்த முருகன் தலை சக்கியமா நான் பாரு என் பொண்டாட்டி என் புள்ள சத்தியா அடிக்க மாட்டேன் ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நான் சொல்றேன் இந்த முருகர் கூத்தியார் சத்தியமா உங்க வீட்டுக்காரன் லட்சுமி வசந்திக்கிறான் பாப்பாரு வீட்டுல சீப்பர் வேலை செய்யறாங்க பொய்யில சாமி சேர்க்குமா இங்க உக்காந்துங்க தலை சாக்கியா ஏமா இவர் என்ன பண்றது பேரனை கூட்டின்னு வர்றது பேரனை பஸ்ல ஏற்றி அனுப்பிச்சு விட்டு அங்க பேரன்ல ஒளி போட்டுங்கிறது ரெண்டு பேரும் நீ சொல்லமா என் குடும்பத்துக்கு சொல்றது கழிவு கழிவு சாண்டை ஊத்து அப்படி மும்மூர்த்தி தேவரால் விளையக்கூடிய இடுவேதான் சாச்சாதி கண்ணன் அப்படி இருந்தாலும் வைகுந்தத்தில் இந்த நாளில் அமரலாம் யாராவது வந்தால் அவங்களுக்கு காட்சி கொடுப்போம் வரத்தை கொடுப்போம் பாப்பார்பட்டி போகலாம் சாமி சாமி என் கஷ்டத்தை என்னன்னு கேக்குறியா சாமி பாடுபட்டு பாடுபட்டு கேடு கெட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு என்னப்பா பண்ண 10 புள்ள பெத்த சாமி அந்த கண்டாறு ஓலி பெத்த புள்ளிங்க பொய் பேசாத புள்ள நீ பெத்தியா கூட்டுக்காரியா நான் லேட் பண்ண அவ பெத்துட்டா என்ன பாதுக 10 குழந்தை பிறந்தா அந்த 1 2 மக்களை பெத்த மகாராஜன் அதுதானே சாமி ஒரு மாறி தாய் வந்து 1 2 கண்டாறு ஓலி பெத்தது ஒண்ணு கூட சாகலே தாய் இந்த ஊர் மாதிரி தாய் வந்து 1 2 தூக்கினும் போக கூடாது அவ்வளவு கஷ்டம் சாமி இன்னைக்கெல்லாம் ஆட்டாடி ராத்திரிக்கெல்லாம் கண்டவங்க கிட்டலாம் காரி துப்புன்னு அடிச்சுன்னு வரவங்களாம் அடிக்கிறாங்க இந்த அம்மால பாரு லட்சுமி அடிக்காத விட்டுட்டா பூரா காரி காரி துப்புறாங்க சாமி சட்டி கூழு கசி வச்சு கஷ்டப்பட்டு
வந்து இந்த கம்பெனி வாங்க கை காலை புடிச்சு கூட 10,000க்கு ஒப்பினு 20,000 வீட்டுக்கு கேட்டுன்னு போயிடுறாரு. அவர் கை காலை புடிச்சு கூட நான் கேட்டுன்னு போறேன் சாமி. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆரிமாவு கூழு காசி வச்சு செட்டிரப்ப நிறைய குழந்தை இருக்குது. ஆரிமாவு நொய் அரிசி வாங்கின்னு போய் ஆமா ஒரு பானை ரப்ப கூழு காய்ச்சி வச்சாலும் காசி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடலாம்னு பார்த்தான். ஒப்புனு வலி பத்தன் கண்டார் வலி பத்தன் செட்டி உடச்சு போட்டு சாமி ஒரு சொட்டு குடிச்சு போட்டு ஒரு சொட்டு கூட வைக்கிறது இல்ல. அதனால எதுக்கு வலி ஒரு மாதிரி வந்து 1-2 தூக்கணும். அப்பாரா எங்க வீட்டுக்காரி தூக்குறதுனால தான் எந்த தூக்க மாட்டேங்குது சாமி. அண்டா சோறு ஆக்கி வச்சேன் சோறு ஆக்கி வச்சேன். ஒரு பானை சோறு ஆக்கி வைக்கிற ஒரு பருக்கி கூட மிஞ்சல சாமி. ஒரே பருக்கி மிஞ்சறதில்ல. எனக்கு வழி சொல்லு சாமி. இதுக்கு மாதவன் அப்படியானால் பள்ளிக்கூடத்துல சத்துணவு போடுறாங்க. பள்ளிக்கூடத்துல சேர்த்த வேண்டியதானே. பள்ளிக்கூடத்துல ஆமா சத்துணவு சொத்த பாருங்க ஆயா மாறு சுத்த பாரு கோயிந்தா. சத்துணவு சொத்த பாரு இந்த ஆயாமார சூத்தப்பாரு. நான் போய் ஆயாமார சூத்த பாக்குறதா ஏன் சாமி? ஏன் சத்துணவு பத்தி கவனம் பண்ற? சத்துணவு திட்டம் நல்லதுதான். அவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் சாமி திட்டம் போட்டது. எம்ஜிஆர் போட்டு வச்சாரு. நல்லதுதான். ஆனா சாதாரண வேலைலாம் பண்றதில்ல. அதுல என்ன ஊழல் நடக்குது? சரியான ஊழல் சாமி. எப்படி உனக்கு தெரியும்? புலஸ்தண்ணி ஏட்டுன்னு போறேன்னு சொல்லிட்டு ஆயம்மா வேலைக்கு சேர்த்து விட்டு எங்க வீட்டுக்காரி இந்த கண்டுபிடிச்சிட்டு நீ. ஆமா பூரா புலஸ்தண்ணி எட்டுன்னு போறேன்னு சொல்லிட்டு எட்டுன்னு போயிருந்த டேஸா இவ்வளவு பெருசு. அது என்ன பண்றது? சோறு முட்டை பையாறு மூக்கு பட்டாணி எல்லாத்தையும் போட்டு மூடிக்கிறது. பசங்களுக்கெல்லாம் போட்டுட்டு மிருந்தது 800 ரூபா. அதுக்கு மேல ஒரு குண்டாயை வச்சுட்டு புலஸ்தண்ணி ஊத்துன மாதிரி அப்படியே மேட்ச் பண்ணிக்கிறது. அது டீச்சர் என்ன பண்ணிக்கிறா? பெரிய டிஃபன் கேரியர் ஒன்று எடுத்துக்குங்கிறா. நான் சாப்பாடு எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கீழே முட்டை பையாறு கொள்ளு என்ன சாமி அதெல்லாம் சோறு குழம்பு பார்சல் பண்ணிடுறா. பருப்பு பூரா பார்சல் பண்ணிடுறாங்க. அங்கெல்லாம் ஊழல் நடக்குது சாமி. அதனால எனக்கு ஒரு வழி சொல்லு சாமி. ஏன் நீ சாப்பு கொடுக்குற பெத்த பிள்ளைங்களுக்கு எனக்கு வழி சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. எங்க அம்மா லட்சுமிக்கு வழி சொல்லு சாமி. போய் பேசுறே பொய் சொன்ன சாமி 2 சத்தியமா லட்சுமி வச்சுக்கிறாரு. அம்மா உனக்கு கை காலனா பிடிச்சிக்கிற சத்தியமா. வீடியோ பாத்தீங்களா இல்ல? நான் போய் சொல்லலாம். வீடியோ போய் சொல்லுமா? அம்மா வீடியோ போய் சொல்லுமா? பாத்தியா சண்டே ஓட்டுறா. இன்னைக்கு போனா தொடப்ப எடுக்கிறே செருப்பு எடுக்கிறே இல்ல மாமியா வீட்டுக்கு நீங்க அம்மா வீட்டுக்கு பை எடுக்கிறே தெரியாது. அப்படி சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள். உலகத்துக்கெல்லாம் பலியிடக்கூடிய கடவுள் பரம கடவுள். துஷ்டர்களை சிஷ்டக்கூடியவன் என்னுடைய பொறுப்பு. உயிரினங்களை